தோடா சார் எது செஞ்சாலும் மூடோட தான் செய்வாரா. மூட வர வச்சிடலாமா? வச்சிருவோம். பெரிய வண்டி இறங்குடா. வேண்டாம் சொன்ன கேளுங்க. என்னடா ஏகாதிபத்திய எந்த பாட்டில் வச்சுக்க. ஆமா காம்ரேட். யார் அவங்க? என்ன நடந்தது? இந்நேரத்தில் நீங்க எப்படிங்க? அது சொல்லுங்க மனோகரன். தம்பி டீ சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. தம்பி மனோகரன், அலைபாயிர மனசை விட குழப்பமான மனசு இந்த அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படி பாக்குறீங்க? அலை ஒருபோதும் ஓயாது. அதனால அலைபாயிர மனசை அடக்கவே முடியாது. குழம்பிய குட்டை தெளிவாகும்னு சொல்லுவாங்க. அத மாதிரி குழப்பமான மனசை தெளிவாக்கிடலாம். அதனாலதான் அண்ணன் சொன்ன அலைவாயிர மனசை விட குழப்பமான மனசு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. என்னோட ஃபீலிங்க எப்படி சொல்றதுன்னே தெரியல. மனசுல குழப்பமா, கோவமா, வருத்தமா, விரக்தியா, எதுவுமே சரியா சொல்ல தெரியல. தம்பி மனோகரன், கழிவிறக்கம்னு ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நெருக்கடிகள்ல இருந்து நாம எப்படி மீள்றதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிச்சு யோசிச்சு நம்மாலேயே நமக்கு ஏற்படுற சுய பச்சாதாபத்தினுடைய மேம்பட்ட வடிவம்தான் கழிவிறக்கம். அந்த கழிவிறக்கத்தை அப்படி தூக்கி தூர போட்டுறணும். முடியல அண்ணே. எதிர்பாராத பிரச்சனைகள் வரப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாம மனசு தடுமாறுது. வீட்லயே இருக்க முடியல, வெளியிலயும் தலை காட்ட முடியல. குழப்பமா இருக்கு. தம்பி மனோகரன், இந்த மாதிரி நேரத்துலதான் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தெய்வங்கள் மேலேயும் அதிர்ஷ்டம், ஜோதிடம், சகுனங்கள் இவைகள் மேலேயும் ஒருத்தனுக்கு இந்த மாதிரி நேரத்துலதான் அதிகமான நம்பிக்கை ஏற்படும். மிகப்பெரிய அறிவாளிகள் கூட இந்த மாதிரி காலகட்டத்துலதான் அதுல சிலிப்பாயி உள்ள விழுந்துடுறாங்க. நீங்களும் அப்படி சிலிப்பாயிருவீங்கன்னு நான் சொல்ல வரல. காரணம், மார்க்ஸுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஜென்னி மாதிரி இந்த மனோகரனுக்கு மாதவி கிடைச்சிருக்காங்க. அந்த மாதவி உங்க பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பா. பிரச்சனைகளே இப்ப மாதவி சைட்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. உறவுகளுக்குள்ள விரிசல் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. ரொம்ப சுலபம். உங்க நிலை உயரணும், அவ்வளவுதான். எல்லாமே சீராயிரும். எனக்கு நம்பிக்கை இல்லை அண்ணே. இப்ப இருக்கிற டென்ஷன்ல ஐஏஎஸ்கான கடைசி தேர்வையும் நான் சொதப்பிடுவேனோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு. மனோகரன், இந்த வார்த்தைகளை மாதவி கேட்டா எவ்வளவு வருத்தப்படுவாங்க தெரியுமா? முதல்ல உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தை தூக்கி தூரறீங்க. நீங்க எப்படியாவது கலெக்டர் ஆயிரணும்னு மாதவி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, அந்த கஷ்டத்தை மட்டும் உங்க மனசுக்குள்ள இருத்துங்க. மாதவி எனக்காக கஷ்டப்படுறா. என் படிப்புக்கும் என் குடும்பத்துக்கும் எவ்வளவோ பண உதவி பண்றா. ஆனா மத்தவங்க எல்லாரும் அதை சொல்லி காட்டுறாங்களே. என் அம்மா கிட்டயும் மகி கிட்டயும் மாதவியோட அம்மாவும் தங்கச்சியும் கேவலமா சண்டை போட்டிருக்காங்க. என்ன எல்லாருமே ஒரே மாதிரி மாதவி பண்ற பண உதவியை பத்தியே சொல்லி காட்டுறாங்க. ஆனா எங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான அந்த உணர்வுகளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. உறவுகளா பழகினவங்க இப்படி மாறும்போது எதுவுமே வேண்டாம், ஆள விடுங்கடான்னு எங்கேயாவது ஓடிடலாம் போல தோணுது. தம்பி மனோகரன், ஒரு மனிதனுக்கு
அவன் சார்ந்துள்ள சமூகத்தில் இருக்கிற உறவுகளை தீர்மானிக்கிறதே பொருளாதாரம் தான். இதுல மனோகரன் குடும்பமும் மாதவி குடும்பமும் மட்டும் விதிவிலக்கா என்ன? உணர்வுகளால பின்னி பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம பொருளாதாரம் கூடிய வலைக்குள்ளையும் அகப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுலயும் எப்படி? அதுலயும் பல பிரிவுகள், அடித்தட்டு, மத்தியதரம், உயர்தரம், இப்படி பல பேதங்களா பிரிச்சு அதுக்குள்ள சிக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த அண்ணன் என் தம்பிக்கு சொல்றது என்னன்னா, எப்பவுமே பிரச்சனைகளை வெளியில வச்சுக்கிட்டு அணுக பாருங்க, ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அதே பிரச்சனைகளை மனசுக்கு உள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நம்மையே அழிச்சிடும். மனோகரன், தம்பி மனோகரன், மனோகரன் சிரிக்கணும். அண்ணன் எப்படி சிரிக்கிறேன்? தம்பி மனோகரன் சிரிக்க மாட்டீங்க. அண்ணன் ஜோக் சொன்னா சிரிப்பீங்களா? அண்ணன் ஜோக் சொன்னா சீரியஸா சிரிக்கணும். ஏன்னா நீங்க சீரியஸா சிரிச்சாதான் அதுக்கு பேர் ஜோக்கு. தம்பி, நான் உயரம் கம்மி, ஆனா அண்ணன். நீங்க உயரம் அதிகம், ஆனா தம்பி. அட பாருங்க தம்பி, விடிஞ்சது கூட தெரியாம அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். தம்பி, மணி 4:45. அப்படியா? இந்த விடியலை போலவே என் தம்பியின் வாழ்க்கையிலும் ஒரு புதிய விடியல் உருவாக வேண்டும். உற்சாகமாக வீடு செல்லுங்கள். தம்பி, தைரியமாக செல்லுங்கள். அண்ணன் எப்போதும் உடன் இருக்கிறான். வர்றேன். ஆமா சார், ஆமா சார், வீட்டை சுத்தி சோலார் பென்சிங் போடணும். அதுக்கு தான் எஸ்டிமேட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா சார். ஆமாமா, ஆமா சார். வீட்டில் நிம்மதியா தூங்க முடியல சார். நைட்ல எவனும் பெட்ரூம்ல எட்டி பார்க்கறான். அதான் கொஞ்சம் சீக்கிரமா எஸ்டிமேட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, நான் ஈவினிங் பேசுறேன், வச்சிருங்க. எதுக்குண்ணே சோலார் ஃபென்சிங்ல துட்டை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? சிசி கேமரா செட்டப்னு ஒன்று இருக்கு. அதை நாம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா எங்க தப்பு நடக்குது, யார் யார் தப்பு பண்றாங்கன்னு தெளிவா ரெக்கார்ட் ஆயிட போகுது. அம்மா கோகிலா, ஸ்கூல் பேக்கை சுத்தம் பண்ணிட்டம்மா. ஆனா மனசுதான் சுத்தமே ஆகாம குப்பையாவே கிடக்குது. என்ன குத்தி காட்டுறீங்களோ? உனக்கேண்டா உறுத்துது? என் மனசுல பட்டதை சொன்ன. அதையே இங்க சொல்ற? ஏதாவது கோயில் மரத்தடியில சொன்னா நல்லா குறி சொல்றேன்னு கூட்டமும் சேரும், துட்டும் வசூலாகும். ஏண்டா கேஸ்வா, யார குறி சொல்ற? வேற யார? உன் புருஷனைத்தான். நம்ம மனசெல்லாம் குப்பையா கிடக்குதுன்னு சிம்பாலிக்கா சொல்றாரு. பின்ன என்னடா, எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. சும்மா சும்மா சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தா குடும்பம் எப்படிடா விளங்கும்? அதுக்கு தான் பெரியப்பா சோலார் ஃபென்சிங் சிசி கேமரான்னு அண்ணன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படாமே போயிட போறான். அப்படி ஒரு நாள் அந்த திருட்டு பையன் மாட்டினான்னு வச்சுக்க, மவனை இனிமே ஜென்மத்துக்கு எழுந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு கைய கால உடைச்சு போட்டுருவேன். ஏன்பா, ஏன் உனக்கு இந்த கொலவரி? கொத்த வர பாம்பு கிட்ட சமாதானமா போக முடியுமா? ஏய், என்னடி புதுசா வக்காலத்துல வாங்குற? அது கொத்த வர பாம்பு இல்லடி, பால் குடிக்க வர்ற பூனை. நாம தான் கட்டுப்பாடா இருக்கணும். அதுக்காக எந்த வேலையும் பார்க்காம காவலுக்கு நாம 24 மணி நேரமும் வீட்டிலேயே இருக்க முடியுமா? புருஷனுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு பொண்டாட்டி மனசுல எண்ணம் இருந்தா யாவனாலே நெருங்க முடியாது. ஊசி இடம் கொடுத்ததானே நூலு நுழைய முடியும். ஏய் அண்ணலட்சுமி, வார்த்தை அளந்து பேசு, இல்லைன்னா ஒரு நாள் எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவிப்பேன். ஹலோ, ஆமா, நான் கேசவன் தான் பேசுறேன். என்ன? அப்படியா? சரி, நான் சொல்லிடுறேன். யாருடா போன்ல? என்ன விஷயம்? எல்லாம் உன் சொந்தக்காரங்க மேட்டர் தாம்மா. உன் ஒண்ணு விட்ட பெரியப்பா பையன் ட்ரிப்ளிகன்ல இருக்காருன்னு சொல்லுவல்ல, அவரு போய் சேர்ந்துட்டாராம். ஐயோ 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 அண்ணே, இப்படி என்ன திடீர்னு தவிக்க விட்டுட்டு போயிட்டியே, நான் என்னென்ன பண்ணுவேன்? ஐயோ
நிறுத்துமா. என்னமோ உன் அண்ணன் இள வயசுல எதையுமே அனுபவிக்காம போய் சேர்ந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ற. உனக்கு 60னா அவருக்கு 70. இந்த வயசுல பூமிக்கு பாரமா இல்லாம போய் சேர்ந்துட்டாரேன்னு பெருமைப்படு. ஐயோ நான் இப்ப போய் ஆகணுமே. ஐயோ அண்ணே நான் என்ன பண்ணுவேன்? என் அண்ணன் முகத்தை நான் ஒரே ஒரு தடவை பார்த்தாகணுமே. அண்ணே கை வீசம்மா கை வீசுன்னு கடைக்கு கூட்டிட்டு போய் எனக்கு மிட்டாய் எல்லாம் வாங்கி தருவாரு. இனிமே எனக்கு யாரு வாங்கி தருவாரு? அடச்சி, ஐயோ நிறுத்துமா. அங்க வைக்க வேண்டிய ஒப்பாரிய இங்கே வைக்கிற. அப்பா நீ அம்மாவை கூட்டிக்கிட்டு உடனே கிளம்பு. சரி. அம்மா நான் பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு இந்த பொண்ணை கொண்டு போய் பாலர் பள்ளியில விட்டுட்டு ஆபீஸ்ல போய் லீவ் சொல்லிட்டு நேரா அங்க வந்துடுறேன். மாமா ஆ, அத்தை மாமாவோட நானும் போயிட்டு வருவா. ஏண்டி அவங்க என்ன கல்யாணத்துக்கு போறாங்க? கருமாதி வீட்டுக்கு போறாங்க. எல்லாரும் எதுக்கு போய்கிட்டு? அதனால நீ கம்மன் வீட்லயே இரு. நான் மட்டும் இப்படி வீட்டுல தனியா இருக்கிறது. அப்படி தனியா இருக்கணும்னு வேற ஆசை இருக்கா உனக்கு? ஏய் என் தம்பி காவலா இருப்பான் இந்த வீட்டுக்கு. அம்மா ஏமா என்ன அழுதுட்டு இருக்க? கிளம்புமா. அப்பா பத்திரமா கூட்டு போ. சரி வா போலாம். டேய் தம்பி, என்னண்ணா? உன் அண்ணிய பத்திரமா பாத்துக்கடா. ம். எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிடுவா என்ன? ஏய் அப்புறம் தம்பியை காய போட்டுறாத. நல்லா முருகலா 4 தோசை சுட்டு கொடு என்ன, புரியுதா? டேய் ரவி, கூச்சப்படாம அன்னிக்கிட்ட வேணுங்கிறது கேட்டு வாங்கிக்க என்ன? எந்திரி, வா வா வா. இந்த அப்படி போடா. இருடா செருப்பு போட்டுக்கிறேன். வா கை பிடிச்சிக்கோ. அழாத அழாத அழாதடா. சீதை வீட்டுக்குள்ள, லட்சுமண வாசல்ல. இது ராமாயணத்துல. நம்ம வீட்டு ராமாயணத்துல அண்ணி வெளியில, கொழுந்தா வீட்டுக்குள்ள. இது சபை உல்டாவா இருக்கே. இந்த முடி. டேய் மிச்சம் இருக்க போஸ்டரை சீக்கிரம் ஓட்டுங்க. புது படம் ரிலீஸ் ஆக போகுது. முதல் ஷோவை போய் பார்க்கணும். சரி. அந்த வேன்ல ஒட்டலாமண்ணே? டேய் அது ஸ்கூல் வேன்றா. அதனால என்னண்ணே, அதுல ஒட்டினா தான் ஐயா பேரு வேன் போற இடத்தெல்லாம் பரவும். அப்பா பாப்பா என்னமா வெயில் கொளுத்துது. இன்னும் அக்னி நட்சத்திரம் கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இப்படியா? ஏம்மா சலிச்சுக்கிற? இதே வேளை ஒரு நேரத்துல நாம ரசிக்கலையா? இளம் காதலர்களா மெரினா பீச் சுடுமணல்ல உட்காந்து மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருப்போமே. என் நிழல் உனக்கு, உன் நிழல் எனக்குன்னு மாறி மாறி காதலிப்போமே. அப்போ இதே வெயில் தானே இருந்தது. மனசுக்குள்ள இன்னும் வயசு பையன்னு நினைப்பா உங்களுக்கு. நல்லா பேசுறீங்க. என்னங்க அங்க பாருங்க, போஸ்ட் ஓட்டுறாங்க. என்னடா பண்றீங்க? என்ன பண்றீங்க? ஏப்பா சூரொட்டி ஒட்டாதேன்னு போட்டிருக்க, படிக்கல? படிச்சிருந்தா நாங்க ஏன் போஸ்ட் ஓட்டுற வேலைக்கு வர்றோம்? யோ நாங்கெல்லாம் எழுத படிக்க தெரியாத கை நாட்டியா நாங்க. என்ன கிண்டல் பண்றியா? நான் யார் தெரியுமா? அதான் போட்டிருக்க, சு தமிழழகன் எம்ஏ எம்எட் தலைமை ஆசிரியர் ஓய்வுன்னு. நீ வேற ஏன்பா வேஸ்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற? டேய் நில்லுடா.
மரியாதை அந்த போஸ்டர் எடுத்துட்டு சோத்தை எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போங்க. தோடா இவரு நம்மளாண்டே பிரச்சனை பண்ண வந்திருக்கிறாரா? தம்பி அவர் ஒண்ணும் பிரச்சனை பண்ணல. நீங்க தான் போஸ்டர் ஒட்டக்கூடாதுன்னு போட்டிருந்தோம். வீம்பா போஸ்டர் ஒட்டி பிரச்சனை பண்றீங்க. ஏமா குப்பை கொட்டாதேன்னு போட்டிருக்கு. ஆனா அங்க குப்பை கொட்டாம விட்டுருவோமா? எச்சில் துப்பாதுன்னு போட்டிருந்தா அங்க எச்சில் துப்பாம விட்டுறோமா? சிறுநீர் கழிக்காதன்னு போட்டிருக்குது. அது மேலேயே தானே ஒண்ணு கடிக்கிறோம். என்னடா பேசுற? ஏய் யார் மேல கை வைக்கிற? உனக்கு என்ன வயசு பையன் நினைப்பா? ஐயா எழுந்துருங்க ஐயா, எழுந்துருங்க ஐயா. அட பாவி பசங்களா, பாவீங்களா, எங்க வீட்டு செவத்துல போஸ்டர் ஒட்டினது இல்லாம இவரை தள்ளி விடுறீங்களே, நீங்க நாசமா போயிடுவீங்க. ஐயா அடங்கு. ஹலோ, வயசான பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும் பழகணும் உங்களுக்கு தெரியாதா? டேய் பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பை கத்து கொடுக்க வந்துட்டாரா? கத்துக்குங்கடா. தம்பி, நக்கலும் நையாண்டி நம்ம தமிழர்களுக்குரியதுதான். ஆனா அதுக்காக அதை நம்ம கிட்டே காட்டக்கூடாது. அது நாகரிகமாகாது. மரியாதையா நீங்க ஒட்டின சோரட்டியை கிழிச்சிட்டு போங்க. முடியாது. என்னையா பண்ணுவ? பிரச்சனை வேண்டாம்பா. ஐயா பிரச்சனை இல்லாம எங்களால தூங்க முடியாது. வா வா சீக்கிரம் வந்து பிரச்சனை பண்ண. வா வா. எனக்கான ஆட்கள் நீங்க இல்ல. வேணும்னா உங்க ஐயாவை வர சொல்லுங்க. கூப்பிட்டது யாருன்னு கேட்டாருன்னா காம்ரேட் புகழேந்தின்னு சொல்லுங்க. ஒருவேளை அவருக்கு ஞாபகம் வருதுன்னா அந்த நாட்கள்ல இரும்பு வியாபாரம் பார்த்தாரே, அந்த பழைய நாட்களை நினைச்சு பார்க்க சொல்லுங்க. ஹலோ, வசதி கூடிட்டா எதை வேணாலும் விலைக்கு வாங்கலாம். ஆனா வம்ப விலைக்கு வாங்க கூடாதுன்னு தெளிவா அவருக்கு எடுத்து சொல்லுங்க. இல்ல பெரிய கல்வி கடவுள் மொய்யா, இவன்லாம் ஒரு பெரிய மனுஷன், கல்வி கடவுள். தூக்கிட்டு போன ஒய்யாவ. ஏய், தூக்கிட்டு போன ஒய்யாவ. இனிமே இந்த மாதிரி அக்கிரமம் பண்றத பார்த்தேன் கிழிச்சிரும். போடா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா. ஐயா நான் வர்றேயா. ரொம்ப நன்றிங்க. நன்றியா. கோகிலா, கோகிலா, யார பார்த்து மலைச்சு போய் நிக்கிற? இல்ல அத்தை மாமா எல்லாரும் எங்க துக்கம் விசாரிக்க போயிருக்காங்க. அதான் அப்படியே யோசிச்சுட்டு நின்னுட்டேன். நல்ல பொண்ணுடியமா நீ. போனமா வந்தமான்னு முடியாத காரியமா அது? அவங்க வர வரைக்கும் இங்கேவா நின்னுட்டு இருப்ப? உள்ள போய் ரெஸ்ட் எடு. வீட்டுக்குள்ள ஒரே புழுக்கமா இருந்தது. கரண்ட் வேற இல்ல, அதான் இங்க நிக்கிறேன். கரண்ட் இல்லையா? எங்க வீட்டுல இருக்க கரண்ட் இல்ல, எங்க வீட்டுல மட்டும் பீஸ் போயிடுச்சு. உன் மச்சனே இருப்பானே, அவனை கூப்பிட்டு பீஸ் போட சொல்ல வேண்டியதானே. வெளியே நிக்காத, உள்ள போ. கோகி, ஃபியூஸ் போட்டமா? என்னாச்சு? ஏன் இப்படி கண் கலங்குற? ரவி, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. நான் தப்பானவ கிடையாது. எஸ், நீ தப்பான கேரக்டர் கிடையாது. எனக்கு தான் தெரியுமே. அப்புறம் ஏன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ற? இது என்ன கேள்வி? ஒன்ன சாரி, உன் உடம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ அதுக்கு நான் ஆசைப்படுறேன். இது என்ன தப்பா? ஐயோ கடவுளே, தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. உன்னை கை எடுத்து கும்பிடுறேன். ஓகே ஓகே, உன் மூடு சரியில்லை, உச்சி வெயில் வேற. நல்லா குளிச்சு ஃப்ரெஷ் ஆகு, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன். அண்ணி, அண்ணி கதவை தரங்க. அண்ணி கதவை தரங்க. ப்ளீஸ் ஓபன் த டோர். இருக்க மாட்டேன். அண்ணி, அண்ணி
கதவை திறங்க நீ. எப்போ எஸ்கேப் ஆனாலும் இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். கோகிலாவோட ரியாக்ஷனை பார்த்துட்டு அடுத்த மூமெண்ட் என்னன்னு யோசிக்கலாம். நான்